ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்பதனை பற்றியும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியவைதான். ஆனாலும் சில கிரகங்களின் பெயர்ச்சி மட்டுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அவை மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு காலை 8:26 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியில் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி நீங்குதுங்க. கும்பத்துக்கு பாதச்சனி, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று ஆரம்பமாகுதுங்க. அதே சமயம் மேசராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தனுசுக்கு அஷ்டாஷ்டமம், சிம்மத்துக்கு அஷ்டமம், மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் தொடங்குதுங்க. இந்த சமயத்தில் கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. அவருடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் முறையே ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் பதியுதுங்க. இப்போது சனி பகவான் செல்லும் மீனராசி அவருடைய நட்பு வீடுங்க. அதோட அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை மீனத்துல பதிய இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் மற்றும் சனி பகவான் மீனத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிற கிரக பெயர்ச்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே இந்த பலன்கள் தரப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பது, பெற்றோர் பெரியோரை மதிப்பது, இயற்கையை பேணி காப்பது, அவரவர் குல முறைப்படியான தெய்வ வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் எல்லோருக்குமே பொதுவான பரிகாரங்கள் ஆகும். உழைப்பு, நேர்மை, உடற்பயிற்சி, நல்ல எண்ணம், பக்தி மார்க்கம், இப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லதையே செய்வாருங்க. நடைபெறும் இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களே, உங்க ஜென்ம ராசியான மகரத்திற்கும் 2ஆம் இடமான கும்பத்திற்கும் உரிய சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதுவரை 7.5 சனியின் பாதிப்பில் இருந்த நீங்க இப்போது முழுமையாக விலகி சந்தோஷத்தை வரவேற்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது. பொதுவாகவே சனி பகவான் விலகிச் செல்லும் போது பெருநன்மையை கொடுப்பார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். அதிலேயும் அவரே உங்கள் ராசி அதிபதி என்பதால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். பணியிடத்தில் இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்கள் திறமை இப்ப பலருக்கும் தெரிய வரும். அதனால் உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பிறர் பாராட்டும் சமயத்தில் வரட்டு கௌரவத்தை வெளிப்படுத்த வேண்டாம். புதிய பதவி பொறுப்புகளால் உங்கள் செல்வாக்கு உயரும். யாரோட பழைய கசப்பையும் பெரிதுபடுத்தாமல் இருந்தால் உயர்வுகள் தொடர்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் விசேஷங்கள் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். தம்பதியர் இடையே இருந்த மனக்கசப்பு மறையும். வாரிசுகள் உடல்நலம் சீராகும். சகோதர உறவுகளோடு வீண் வாக்குவாதம் வேண்டாம். வரவு சீராகும். வீடு வாகன வாங்க யோகம் உண்டாகும். புதிய பொருள் சேர்க்கை, இடமாற்றம் எல்லாமே கைகூடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மலமலனு நடக்க தொடங்கும். தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்த்தா நல்லவை தொடரும். செய்யும் தொழிலில் செழிப்பான சூழல் ஏற்படும். சேதாரங்கள் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கும். முடங்கி கிடந்த முதலீடுகள் லாபம் தரத் தொடங்கும். புதிய முயற்சிகளை உரிய வகையில் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். சூதாட்டம், பங்கு வர்த்தகம் தவிருங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு அமோகமான நன்மைகள் ஏற்பட தொடங்கும். பலகால கனவுகள் கைகூடி மனதிற்கு மகிழ்ச்சி சேர்க்கும். பணி சார்ந்த கோப்புகள் எதையும் உரிய அனுமதி இல்லாமல் நகல் எடுக்கவோ வெளியே கொண்டு செல்லவோ வேண்டாம். பெண்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து எதிர்பாராத நற்செய்திகள் வரும். வாரிசுகளால் மனதில் மகிழ்ச்சி நிறையும். மனப்பேரும் மகப்பேரும் கைகூடும். ஆடை ஆபரண பொருள் சேரும். வாழ்க்கை துணைவுடன் மனம் விட்டு பேசினா மகிழ்ச்சி நிலைக்கும். கலை படைப்பு துறையினர் பலகால கனவுகள் நனவாக தொடங்கும். உழைக்க தயாராக உள்ளவங்களுக்கு உயர்வுகள் அணிவகுத்து வர தொடங்கும். மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படித்தா மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரும். எதிர்பார்த்த கல்வி கடன் உதவிகள், வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிட்டும். இரவில் வெளியிடத்தில் தங்குவதை தவிருங்கள். பயணங்களின் போது கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெகு தொலைவு செல்லும் போது ஓட்டுநருக்கு போதுமான ஓய்வு முக்கியம். கணுக்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, நரம்பு தொற்று காய்ச்சல், தூக்கமின்மை உபாதைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக கணபதியை வணங்குங்கள். சனிக்கிழமைகளில் பிள்ளையாரை கும்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கை பசுமையாகும்.
சிறப்பு தொகுப்பு. சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் சக்திமிக்க 10 பரிகாரங்கள். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது மகத்தான பரிகாரமாகும். இந்த விரதத்தில் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் பழம் மற்றும் எளிய உணவுகளை ஏற்கலாம். சனிக்கிழமை அன்று காலையும் மாலையும் குளித்து சனி பகவானை தொழ வேண்டும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் அடைந்த பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். விநாயகரை முறைப்படி வணங்கி ஆலயம் வலம் வந்து மூலவர் அம்பாளை தரிசித்த பிறகு நவகிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். சனீஸ்வரரை வணங்கி சனி காயத்ரி மந்திரத்தை 18 முறை கூறி மனதார வழிபட வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி 5 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதியின் முன் நல்லெண்ணெய் தீபங்கள் 5 ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். அருகிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வரனின் சுப அருள் கிடைக்க வேண்டும், சனிதோஷ பாதிப்புகள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வரலாம். இயன்றவர்கள் அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்குவது விசேஷம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு 8 சிதறு தேங்காய்களை உடைத்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி அரசமர பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும். தோஷங்களை எல்லாம் போக்கும் சக்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு நன்மை உண்டு. அதிலும் சனிக்கிழமைகளுடன் இணைந்து வரும் சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியையும் ஈஸ்வரரையும் வணங்கி வருவது சிறப்பான பரிகாரமாகும். அப்போது சுவாமி நந்தி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமின்றி திருக்கோவில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பதும் சிவாலயங்களில் வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக உன்னதமான பரிகாரங்கள் ஆகும். பொதுவாகவே சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நன்மைகள் பெருகும். சனிக்கிழமை விரதம் இருந்து எள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு உகந்த எள் எண்ணெய் விளக்கிட்டு எள் சாதம் படைத்து சனிக்கவசம் ஓதி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும். மறுநாள் காலையில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எள்ளை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வழங்க நன்மைகள் ஏற்படும். சனி தோஷங்களை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ஆகவே இயன்ற போதெல்லாம் அனுமனுக்கு வரைமாலை சாத்தி துளசி மாலை அணிவித்து வெண்ணெய் அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் சனிதோஷ பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் நலப்புராணம் படிப்பதாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரிப்பதாலும் பாதிப்புகள் நீங்கி பயனடையலாம். ராமநாம ஜபம், சுந்தரகாண்ட பாராயணம் என குழுவாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். அதேபோல் சனி ஆதிக்கம் செலுத்தும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.